இவங்க என்ன நிர்வாகத்துல நீங்க பண்றீங்க? யார் ஐடி இல்லாம? இவங்க உட்காருங்க. மாமா பவித்ரா இல்ல இப்ப மேடம், பவித்ரா மேடம் உட்காருங்க, நான் வர சொல்றேன். உட்காருங்க. அவர் பாட்டுல கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காரு. ஒரு மாடு அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாமா, என்ன பசங்க தூக்கி தலையில போடுறாமா. அவர் சொன்னா கேக்குற மாதிரி அவன் தெரியல. கேட்க மாட்டான் மேடம், அவன் கேட்க மாட்டான். மேற்கொண்ட குருவுல இருந்து போன் பண்ணீங்கல்ல? ஆமா. இவங்க யாரு, என்ன ஐடி, யார் ஐடி? நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? நான் இங்க இப்ப நீ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? தம்பி, உங்க பேருப்பா? மணிகண்டன். அப்பா என்ன சத்தம், பயமுறுத்துறீங்க எல்லாரையும். எதுக்கு மேடம்? 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம் எனக்கு. சரி. வேறு உண்ட குழுவில இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்கன்ட்டு. சரி. இப்போ மணி என்ன மேடம் ஆகுது? நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அப்புறம் இப்போ வந்து அத்தனை ரெக்கார்ட் போட கொடுத்துருக்கேன் தெரியுமா? உள்ள இன்னொருத்தர் யாரு ஐடி இல்லாம எப்படி மேடம் இவங்க இது பண்றாங்க? யார் ஐடி இல்லாம? யார் ஐடி என்ன நிர்வாகத்துல நீங்க பண்றீங்க? யார் ஐடி இல்லாம? இவங்க இப்ப மேற்கொண்ட குருவுல இருந்து ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமா. இவங்க யாரு, என்ன ஐடி, யார் ஐடி? நீங்க எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? நான் இங்க இப்ப நீ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். கலைஞர் டிவி தானே? ஆமா மேடம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஐடி வேணும்? எத்தனை ஐடி வேணும்? மேடம் ஐடியா இல்லாதவங்க பேசுறாங்க மேடம். இங்க எத்தனை ஐடி மாறி வச்சிருக்காங்க. புரியுதா மேடம்? எத்தனை ஐடி மேடம் நான் சொல்றதை நீங்க கேளுங்க மேடம். எத்தனை ஐடி வேணும் உனக்கு சொல்லு தம்பி. எதுக்கு மேடம்? என் பாடி கூட சண்டை போடுறதுக்கு எதுக்கு? எவ்வளவு ஐடி வேணும் தம்பி உனக்கு சொல்லு. சரி, என்ன பண்றீங்க நீங்க? என்ன வேலை பண்றீங்க? ரோஹித்ல உட்காந்துருக்கேன். லாரி டிரைவர். போறது இல்லையா? போயிட்டு தான் மேடம் இருக்கேன். கேட்கறது இல்லப்பா, கேட்கறது இல்லை. நீ கொஞ்சம் தெளிவா பேச. முதல்ல கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க. கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மேடம். 11 மணிக்கு என் பொண்டாட்டியே காட்டாம இவங்க பேசிட்டு இருப்பாங்க, நான் பேசணுமா மேடம்? தம்பி கொஞ்சம் எக்ஸைட் ஆகாம இருங்க ஒரு நிமிஷம். ஒரே சரி, எந்த ஊரு தம்பி நீங்க? ரெடியூஸ் மேடம். கூட பிறந்தவங்க எல்லாம்? கூட பிறந்தவங்க 5 பேர். நீங்க ஒரே பையனா? நான் கடைக்குட்டி. அதுதான். ஆம்பளை பசங்க எத்தனை பேர், பொம்பளை பசங்க எத்தனை பேர்? 2 பொம்பளை பசங்க, 3 ஆம்பளை பசங்க. அக்கா எல்லாருமே அக்காவா? 2 அக்கா 2 அண்ணன், நான் லாஸ்ட். சரி, நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? எப்படி லவ் பண்ணீங்க? எங்க பாத்தீங்க? வீட்டாண்டியே பக்கத்துல இருக்காங்களா? சரி. எவ்வளவு பசங்க தம்பி உங்களுக்கு? பசங்க எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எனக்கு 2, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேடம். பொண்ணுக்கு என்ன வயசாச்சு? பொண்ணுக்கு 6 வயசு ஆக போகுது, பையனுக்கு 2 வயசு ஆகுது. உங்க வைஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. ஆமா மேடம், கொடுமைப்படுத்துறேன். ஏன்பா? ஆமா மேடம், பிடிக்கலன்னு கொடுமைப்படுத்துறேன். காசு கொடுத்து ஏன்பா உடம்ப கெடுத்துக்கிற? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாருன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. எனக்கு என்னோட அண்ணன் இருந்தாரு, புரியுதா? கேள, நான் சொல்லறது கேளு. நீ ஏன் பேசிட்டு இருந்தா? இவ்வளவு நேரம் பேசினால நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். மண்ணம் உடைஞ்சா உடம்புதான் கெடும், குடல் தான் எரிஞ்சு போகும். இப்ப நீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு கோவம் வருது, இவ்வளவு கெட்ட வார்த்தை வருது? இப்போ உங்க கூட யாரு வந்திருக்காங்க? வணக்கம். தம்பியோட மணிகண்டனோட குழந்தையா? என்ன பேரு தம்பிக்கு? மணிகண்டன். உட்காருங்க. குழந்தை பயப்படுறான் பாருங்க. உட்காருங்க. உட்காருங்க, நான் வர சொல்றேன். உட்காருங்க. நான் காலையில போய் கூப்பிடும் போது கூட அந்த பொண்ணுக்கு என்ன அடிபட்டுச்சு வான்னு கூப்பிட்டு நான் கேட்கக்குள்ள என் தங்கச்சி வச்சு கூப்பிடுவேன், என் கிட்டே வரல. சரி, இவர் அடிக்கலாம் போக மாட்டார்ல? உங்க பொண்டாட்டியே வர சொல்லவா? வர சொல்லவா? வர சொல்லுங்க மேடம். நீங்க அவளை அடிக்கலாம் போக கூடாது மேடம். உங்க மரியாதையா நான் பார்க்கணும் மேடம். லாஸ்டாவல அடிக்கலாம் கூடாது, பேச விட மாட்டாங்க மேடம். இது பாருங்க. மாமா பேசி கேப்பே இல்லையா? அம்மா எதுமே பேச. சரி, குழந்தை யார்கிட்டயாவது கொடுங்களேன். பாவம், அவன் பயப்பட இல்ல. குழந்தை எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? இப்போ சைலண்டா இருக்கறாங்க, இதுல என்ன இருக்கு? சரி, ஓகே. என்ன மேடம் நீங்க? ஓகே, வர சொல்லவா? வர சொல்லுங்க. பக்கத்துல உட்கார்ந்து என்ன இருக்கு? வாழ மாட்டோம் அம்மா. சரி, ரைட். இவங்க என்ன பேசுறாங்க முடிச்சிட்டு நீ மாமா கூட வா. நீ எதுவுமே பண்ண வேணாம், சும்மா உட்கார்றோம். ஏதோ ஒண்ணும் இல்ல பாப்பா, ஒண்ணும் இல்ல. சரி, போ, அட போய் காப்போ. போ. அம்மா, உங்க பேர் என்னதுமா? என் பேர் பவித்ரா மேடம். எதுக்காக வந்தீங்க பவித்ரா? வீட்டில் ரொம்ப சண்டை போட்டார் நேற்றுலாம் என்கிட்ட. ரொம்ப ரோட்டில் போட்டு பயங்கரமாக அடித்தாரு. கல்லை தூக்கி மண்டையிலே போட்டு குத்துறாரு. ரொம்ப கொடுமை மேடம்.
நீங்க தனி குடுத்தனம் இருக்கீங்களா? இல்ல இல்ல எல்லாம் ஒன்னாதான் மேடம் இருக்கு. அப்ப வீட்ல பெரியவங்க எல்லாம் இல்லையாம்மா? பெரியவங்க இருக்கிறாங்க, மாமியார் இருக்காங்க மேடம். சண்டை போட்டா வந்து மடக்குவாங்க. அவங்களையும் அசிங்கமா பேசுறாரு, திட்டுறாரு, அடிக்கிறாரு மேடம். அதனால அவங்களும் சண்டைனா எங்கன்னா போயிடுறாங்க. நேற்றுலாம் ரொம்ப எனக்கு உடம்பே முடியல மேடம். ரோட்ல போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு, குழந்தைங்களை தூக்கி போட்டு தலைகீழ அடிக்கிறாரு, ரொம்ப பண்றாரு. அவர் குழந்தை மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. குழந்தை அழுததுனாலதான் அவர் அவ்வளவு கோவப்பட்டாரு. உண்மையாதான் நான் சொல்றேன். அடிக்கிறாரா? செம்ம போதை மேடம். கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, நான் போய் சொல்ல. அவரே தெரியும், தூக்கி தலைகீழ அடிக்கிறாரு குழந்தைய. நேத்து உங்க பையனுக்கு எவ்வளவு? பையனுக்கு 2.5 வயசு ஆகுது மேடம். பொண்ணுக்கு 5-6 வயசு தொடங்க போகுது மேடம். 2 பேரையுமா அடிக்கிறாரு? அவளையும் அடிக்க மாட்டாரு. அவளையும் சின்ன குழந்தை இப்படிதான் அடிச்சாரு. இப்ப அவளை அடிக்கிறதுல அவ சண்டைனாலே வெளியில எங்கன்னா ஏஞ்சி எங்கன்னா போயிடுறா. நீங்க வேலைக்கு போறீங்களா? மேடம் 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 கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் அடிக்கணும்ல, இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன், ஓகேவா? நீ வந்து உங்க அத்தைங்க கூடயோ உங்க யாரு கூட இருந்துட்டு மேடம், அதான் உண்மை மேடம், பிரிச்சுக்கோங்க. இவ சொல்றாங்க நான் அடிச்சேன் என் பிள்ளைங்கள அப்படின்ட்டு. மண்டையில தையல் பாருங்க மேடம். மேடம் நேத்து அடிச்சேன் மேடம், நேத்து எனக்கு பிடிக்கல சில வார்த்தைங்க, அதான் அடிச்சேன். இப்போ சொல்றாளா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க மேடம். இதுக்கு மேலே நீங்க அம்பளோட நான் வாழ மாட்டேன் மேடம், அது வேஸ்ட். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எனக்கு அப்பா அம்மா கிடையாது மேடம். அப்பா அம்மா கிடையாது. இவர் லவ் பண்ணி தான் 1.5 வருஷம் லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணேன். இந்த கல்யாணம் 6 வருஷம் போகுது. இந்த 5ஆம் மாசம் வந்தா 6 வருஷமா என்ன இப்படிதான் மேடம் பண்றாரு. கூட பிறந்தவங்க யாரும் இல்லையாம்மா? யாருமே கிடையாது மேடம். அப்பா கூட பிறந்த 2 அத்தை மேடம். 2 அத்தை மேடம். நேத்து எங்க ஆயா கை கால்லாம் விழுந்திருக்கு. அவங்கள போய் அடிச்சு, எங்க அத்தைங்களை அடிச்சு, வீடெல்லாம் உடைச்சு. அத்தைங்களை அடிச்சியா நீங்க? சரி சரி அம்மா மேடம், அத்தைங்களை அடிச்சேன். பாட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கல மேடம் எனக்கு. அப்படி இன்னைக்கு கல்யாணம் பண்ண அவங்க அத்தை இவங்களோட வெறுமாட்ட வயசு இருக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதெல்லாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க மேடம். மேடம் நான் என்ன அடிச்சு கொண்டுருவேன் மேடம். சும்மா கோவப்பட்டெல்லாம் பிரயோஜனம் இல்ல. மேடம் இப்போ வந்து அது வந்து நானே இப்போ நான் தாய்மாமன் தான் நான். மேடம் நான் சொல்றது கேக்குதுங்களா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. அதனால இந்த பிள்ளை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுது. புரியுதுங்களா? நாங்கள் விட மாட்டோம். ஊராமட்டு பிள்ளை இல்லை, எனக்கு தங்கச்சியா இருந்தா நான் விட்டுருவா. புரியுதுங்களா? காலையில நான் உன்னை கூப்பிட்டுனா இல்லையாம்மா? காலையில நீங்க வந்து என்ன காலையில கூட கல்ல தொடையில தூக்கி அவ்வளவு கல்ல தூக்கி போட்டா மேடம். எனக்கு ரொம்ப மனசு வெத்து போச்சு. நேற்று நடந்தத காலையில நான் வந்தப்போ சொல்லியிருந்தேன், அது பிரச்சனையை விளந்துக்கு இல்லையா? இவ்வளவு தூரம் வருவேன்னு தெரியாத ஏமாப்பா? சொல்லுங்க மக்களா. ரொம்ப மேடம் சித்திரவதை ரொம்ப பண்றது. கண்ணுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணுல குத்துனாரு. சண்டை வராம இல்ல மேடம், புரியுதுங்களா? சந்தேகப்படுறாரு மேடம். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க. அடிக்கலாமா அப்படியே வைஃப? எது அடிக்கலாமா மேடம்? எல்லாரும் சின்ன சின்ன பிரச்சனை நடக்கிறதா மேடம்? சின்ன சின்ன பிரச்சனை அடிச்சிடுவீங்களா? மண்டையில தையல் போடுறத வர தையல் போடுற மாதிரி இருங்க. நீங்களே பேசிட்டு இருந்தா பத்தாது, நான் என்ன பேசுவேங்க? நான் அடிச்சேன் மேடம். அது எப்படி அடிக்கலாம்? அடிச்சேன் மேடம், எனக்கு தப்பு தெரிஞ்சு அடிச்சேன். அடிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. சாரி. இத பாருங்க தம்பி, பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் பெரிய வீரனோட லட்சணம் எல்லாம் கிடையாது தம்பி. தைரியமான ஆம்பளைன்னா பொண்டாட்டிய அடிக்க மாட்டான், மரியாதை கொடுப்பான். சரியா? முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க. குழந்தையோட அம்மாவை இப்படி அடிக்கிறீங்க. உங்க பையன் அதை தானே பார்க்க போறான். அப்பா வந்து அம்மாவை அடிக்கிறத எனக்கு வந்து ரோல் மாடல், முன்னுதாரணம். எங்க அப்பாவை பார்த்து நான் கையெடுத்து கும்பிடுவேன்னு சொல்லணும் உங்க பையன். அதுதான் கரெக்ட். அதெல்லாம் அம்மாவை அடிக்கிறது, அப்பாவெல்லாம் பார்த்து பசங்க மதிக்காது. அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். அது இல்லாம சும்மா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினதுனால எல்லாம் பெரிய ஆளாகிறது இல்ல. இப்படிதான் மேடம் தினம் நான் இப்படிதான் அவன் கிட்ட பட்டுட்டு இருக்கிறேன். தினம் கொடுமை, சித்திரவதை, அடிப்பான். மண்டையை அடிச்சு நேற்றுலாம் உடச்சி
நாசம் அதிகமாக பண்ணுறான் மேடம். என்ன அடிக்கிறது, குத்துறது, கண்ணில் குத்துறது, அசிங்கமாக பேசுறது, தேவையில்லாத வீண் சண்டைக்கு போவான் மேடம். ஊருக்குள்ளே வீண் சண்டைக்கு போய் மடக்குனா என்ன போட்டு அடிக்கிறது. ரொம்ப மேடம் விட்டு ரொம்ப 6 வருஷத்தில் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் மேடம். அவன்கிட்ட ஒன்னே வயிற்றுக்கு சாப்பாடு போட்டான் எனக்கு, அவ்வளோதான். மித்தபடி ரொம்ப டார்ச்சர் மேடம். சாப்பிட்டுட்டே இருப்பேன், சோறு தட்டுக்கு தலையில் கவுத்துருவான். ரொம்ப கொடுமை மேடம். விபத்திக்கெல்லாம் இப்படிதான் என்னை வீட்லேயும் இப்படிதான் பண்ணுவான். இதை அடிச்சு தூக்கு மாட்டுறதுக்கு எடுத்துட்டு போறான் மேடம். என்ன குழந்தைங்களாம் தலையில தூக்கி போட்டு அடிக்கிறான், 2 குழந்தைங்களையும். எங்க ஆயா வயசானவங்க, அவங்க வீட்டு உள்ள போய் வீடெல்லாம் அடிச்சு உடச்சி, அவங்க எங்க அத்தையெல்லாம் போட்டு அடிச்சு ரொம்ப மேடம் இவங்கிட்ட அனுபவிக்கிறேன் மேடம். நான் இவரு கல்யாணம் பண்ணதுல இருந்து அனுபவிச்சுதான் இருக்கேன் மேடம். வேணாம் மேடம் எனக்கு இவன். எங்கம்மா போவ நீ? நான் எங்க, எனக்கு யாருமே என் சப்போர்ட்ல கூட ஒருத்தவங்க கூட வரவே இல்லை. என் பிள்ளைய தவிர யாருமே இல்லை மேடம் எனக்கு. இப்படிதான் மேடம் எனக்கு கொடுமைப்படுத்துவான். வீட்லயும் அடிச்சு நேரத்துலாம் மண்டைய உடச்சு, இந்த சைடு 4 தையல், பின்னாடி 6 தையல் மேடம். பிள்ளைங்களை 2த்தையும் விரட்டி வெளில விட்டு, வீட்டை விட்டு வெளில போட்டு விரட்டி விடுறான் மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாம்மா? இல்லை மேடம், நான் அங்கே போனாங்க. அவங்க சொல்லிட்டாங்க நீ போய் ஸ்டேஷன்லேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுமா. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நைட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தான் மேடம் நான் வந்தேன். காலையில ஏஞ்சி கல்லு தூக்கி அடிக்கிறான் மேடம். என்ன வீட்டில் இருக்காதடி போடின்றான் மேடம். நீ உன் புருஷன் இல்லாமல் வாழ்வியாம்மா? நான் வாழ்ந்துருவேன் மேடம். எனக்கு வேணாம் மேடம். இவன் கூட இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே இருக்கலாம் மேடம். இருந்துனா அடிச்சு கொண்டுருவான் மேடம் என்ன. இதில் இன்னொரு பொண்ணு கூட வேற தொடர்பாகி எனக்கு லாக்டவுன் டைம் தான் செம்மையாக கொடுப்பு கொடுத்தான் மேடம். உன்னை நல்லா பார்த்துட்டதே கிடையாதாம்மா? நல்லா பார்த்ததுன்னா எப்படி மேடம்? வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா மேடம் 3 வேளை. அதுக்கு எனக்கு பஞ்சம் வைக்கல. மித்த டைம் கல்யாணம் 6 வருஷம் ஆகுது, ஒரு புடவை 100 ரூபா கொடுத்து கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை மேடம். என்ன வேலை பண்றாரு அவரு? ராணி டிரைவர் மேடம். நல்லா வெளில போவான், சம்பாதிப்பான். நல்லா சம்பாதிச்சுதான் மேடம் வருவேன். இதெல்லாம் யூஸ் பண்றான் மேடம். அவன் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபாய்க்கு பிடிப்பாங்க மேடம். சரி, நான் ஒரு விஷயம் பண்ணுறேம்மா. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்து நான் தெரிவிக்கிறேன் இந்த விஷயத்த. ஏதோ ஒரு நல்ல விஷயம் இல்லாம நீ 6 வருஷம் எப்படி சமாளிச்ச? 6 வருஷத்துல எனக்கு ஆனா உங்க ப்ரோக்ராம் பார்ப்பேன். ஆனா எனக்கு படிப்பு அறிவு நான் சுத்தமா படிச்சது இல்லை மேடம். 13 வயசுல இருந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு ஆயா வீட்டுல சம்பாதிச்சுட்டு 16 வயசு வரைக்கும் நல்லா தான் மேடம் இருந்தேன். இவனை 1.5 வருஷமா லவ் பண்ண, 17 வயசுல கல்யாணம் பண்ண மேடம். சரி, உங்க அப்பா அம்மாக்கு என்னாச்சு? அப்பா அம்மா வந்து அம்மா உயிரோட தான் இருக்காங்க. இப்ப கூட உண்மையா MMDல இருக்காங்க மேடம். அம்மா ஏன் அங்க போறது இல்ல? அம்மா வந்து அப்பா வந்து செகண்ட் தரம் கல்யாணம் பண்ணி 28 நாள் குழந்தையிலேயே போய் என்னை விட்டு போயிட்டாங்க மேடம். அம்மா பாக்குறதே இல்லையா? அம்மா நான் இன்னும் கூட என் மூஞ்சாங்க நான் பார்த்ததே இல்லை மேடம் எங்க அம்மாவை. வீட்லயும் கஷ்டப்பட்டேன் மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம் நானு. அம்மா யாரோட இருக்காங்க? அம்மா வந்து இப்ப தரத்தோட பையனோட இருக்காங்க மேடம். அம்மா மூஞ்ச நான் இன்னும் கூட பார்த்ததே இல்லை மேடம். இப்போ கூட உயிரோட இருக்குது என் பிள்ளைங்களுக்காக தான் மேடம் நான் இருக்கிறேன். நான் தான் இவ்வளோ தீரஞ்சு அம்மாவால கஷ்டப்பட்டேன். அதுங்களும் இப்படி படக்கூடாது இவ்வளோ தூரம். அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? பாட்டி வளர்த்தாங்கல்ல, நீ ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? அதுதான் மேடம் தெரியாத எவ்வளோ திட்டம் மேடம். நான் வாழ்க்கையில ரொம்ப இவனால போவாத டேஷன் கிடையாது, போவாத இடம் கிடையாது மேடம். நான் இதுக்கு என்னம்மா சொல்யூஷன்? எனக்கு இவன் வேணாம் மேடம். இவன் கிட்ட இருந்தாலே என்ன சாவச்சிருவான் மேடம். இவன் எனக்கு யாருமே இல்லையே மேடம் எனக்கு சப்போர்ட்டுக்கு. அதுக்கோசம் தான் மேடம் இவ்வளோ தூரம் வந்தேனே. சரி, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல நான் பேசுறேன். ஷெல்டர் இருக்கும், ஷெல்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அங்க போய் இருங்க அப்ப 2 நாளைக்கு. அவர் சொன்னா கேக்குற மாதிரி அவன் தெரியல. கேட்க மாட்டான் மேடம், அவன் கேட்க மாட்டான். அவன் இப்படிதான் பண்ணுவான். வீட்லயே இருந்தா சிலிண்டரை பிடிங்கி உள்ள போட்டு டாப்பல் போட்டுருவான் மேடம். எங்களை குடும்பத்தோட செத்து போகணுவான். அவங்க அம்மா ரொம்ப அதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். வீட்டுல அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் ஒண்ணு சொன்னா அதை அப்படியே குடிச்சிட்டு அதை அப்படியே பேசுறான் மேடம். அவன் எப்பயோ சொன்னதெல்லாம் சண்டை வலிப்பான் மேடம். என்கிட்ட மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சி எனக்கு ஒண்ணுமே அவன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலம்மா. அதாம்மா இவ்வளவு தூரம் நான் வந்தேனே. 6 வருஷமா பெரிய பொண்ணு வயிற்றுல இருந்தது, 9 மாசம் பெரிய கட்டையை தூக்கி வயிற்றுல அடிச்சுட்டான் மேடம்.
குழந்தை ரொம்ப முடியாம சீரியஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தது. 2வது குழந்தைய செங்கக்கல்லத்துக்கு வயிற்றுல அடிச்சான். ஊர்ல இருக்க பையன்களோட சேர்ந்து பிடிக்குது. ரொம்ப சந்தேகம் வேற இப்ப பட ஆரம்பிக்கிறாம்மா என் மேல. அசிங்கமா பேசுறான். தெளிவா இருந்தானே அப்படிதாம்மா பேசுறான் அவன். இவனால எங்க ஆயா வீட்டுக்கு எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது மேடம். நான் அவங்க கிட்ட நான் போறதும் கிடையாது, எதுவுமே கேட்கறது இல்லை. 75 வயசாவது எங்க தாத்தா ரிச்சா விட்டுறாரு. அவரெல்லாம் போட்டு தேவையில்லாம நேற்று அடிக்கிறான் மேடம் போதையில போய். இவனை பத்தி ஊருக்குள்ள கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். ரொம்ப சித்திராவத மேடம் இவன். உங்க கண்ணில் என்ன காயம்? அதுதான் மேடம், இவன் தான் மேடம் கண்ணில் குத்துனா. எவன் கூட நீ போன்ல பேசுற அப்படின்ட்டு. எப்ப நடந்தது இது நடந்து ஒரு 15 நாள் இருக்கும் மேடம். கண்ணுல மோதிரம் போட்டிருந்தான், ஓங்கி குத்திட்டான். கண்ணு இவ்வளவு பெருசு வீங்கிச்சு மேடம். என்ன பண்றேன் ஏது பண்றேன்னே தெரியாம பண்ணுவான் மேடம் என்கிட்ட. ஆமா, இவர் நாங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாருமா. அந்த மாதிரி நிலைமையில அவர் இல்ல. இப்ப ஃபுல்லா போதையில இருக்கா மேடம். இப்படிதான் மேடம் துள்ளுவான் மேடம் வீட்லயும். அக்கம் பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? யாரும் சப்போர்ட் பண்றானா எனக்கு இப்ப பண்ணுவாங்கம்மா. ஏன்னா இவன் பண்ற பிரச்சனை எல்லாம் ஊரே தெரிஞ்சு போச்சு. நேற்று அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாமா என்ன. யாரும் தடுக்க மாட்டாங்க. யாருமே தடுத்து அவங்களும் அடிக்கிறதுக்கு போறாமா. 8 நெஞ்சில மிதிக்கிறாமா. அவனை மடக்க கூட முடியலம்மா. குழந்தைகளை போட்டு சும்மா போய் சொல்றான் குழந்தைங்க மேல பாசம்ட்டு. அவங்க அம்மா அக்கா தங்கச்சிகளை மதிக்கிறாங்க கூட என்ன மதிக்க மாட்டான்மா. ரொம்ப டார்ச்சர்மா அவன். சரி, கூட வந்திருக்காருல்ல அவர் யாருமா? அவங்க தாய் மாமாமா, அம்மா கூட பிறந்த 2வது தம்பி. அவர் சொன்னா கேக்குறாரே. என்னதுமா? அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையோட பேசுறாரு. அதுதான்மா, அதான் அவங்க கிட்ட எல்லாம் மரியாதையா பேசுறாரு. எங்க குடும்பத்துல அது ஒண்ணும் இல்லாதவ அப்படி இப்படின்லாம் என்ன ரொம்ப பேசுறாங்கம்மா. நான் எவ்வளவோ பொறுத்துட்டு போயிட்டேம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டம்மா அவங்கிட்ட. அந்த தாய் மாமாட்ட சொன்னா சரி பண்ண மாட்டாரா? அவரை வேணா கூப்பிட்டு பேசி பாருங்க நீங்க. என்னன்னா அவரும் அவருக்கு சப்போர்ட் தான் மேம் பேசுறாரு. காலையில வீட்டுக்கு வந்தாங்க, மண்டை உடஞ்சு முடியல, ஏச்சுக்க கூட முடியாம உட்காந்துட்டு இருக்கம்மா. வெளியில என்னம்மான்னு கூட கேட்கலம்மா. வீட்டு உள்ள நீ இருக்காத, வெளியில போட்டுறாங்க. அவங்க அம்மாவும் இவனும் தாம்மா சொல்றான். இவங்களுக்கு என்னன்னா சோறாக்கி போட்டு துணிமணியை துவச்சி போட்டுட்டு இவ்வளவு வேலையை பார்த்துட்டு நல்லா தூங்குறான்னு சொல்றாம்மா என்ன. இவ்வளோ படாத கஷ்டம்லாம் பட்டேன். ஏறாத டேஷன் கிடையாது. ஏறாத போலீஸ்காரங்கிட்ட கேட்பாங்க, எம்மா விட்டு எப்படிமா குடும்பம் நடத்துற, போயிடுமா 2 பிள்ளைங்களை கூட்டிட்டு நின்றானுங்கம்மா. நேற்று கூட அடிச்சு மண்டை உடச்சு ஃபுல்லா ஈரமா, ரத்த காயமா. காலையில எனக்கு குளிக்கவே கூடாதுன்ட்டாங்க டாக்டர். அந்த ரத்த ஸ்மெல்லு தாங்க முடியாம குளிச்சுட்டு வந்தம்மா. தலைலாம் வலிக்குதுமா பயங்கரமா. மருந்து சாப்பிடுறியா? எதுவுமே இல்லம்மா. நேற்று ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவ்வளவுதான்மா எனக்கு. உங்க பொண்ணு எங்கம்மா? பொண்ணு அவன் கிட்டதாம்மா இருக்குது, மாமியார் கிட்ட இருக்குதும்மா. அவன் எனக்கு வேணாமா. நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பையன் கண்ட்ரோல்லயே இல்லை. அவருக்கு என்ன பேசுறாருன்னே அவருக்கு தெரியல. இப்படிதாம்மா எல்லார்கிட்டயும் இப்படிதாம்மா பேசுறான். ஏன்னா கேவலமா பேசுறாமா அர்த்தம். அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த ஒரு சுயநலவோட இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசலாம். அவர் அவர் என்ன வார்த்தை பேசுறாருன்னு அவருக்கு தெரியவே இல்லை. நம்ம சொல்றதோ நம்ம பேசுறதோ எதுவுமே கேட்க மாட்டாமா. அதுதான் அவர் அந்த போதையில இருக்காரு. அதனால அவருக்கு நம்ம சொல்றது புரியல. அவர் பாட்டுல கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காரு. ஒரு மாடு அடிச்சு இழுத்துட்டு போறாமா என்ன. பசங்களை தூக்கி தலையில போடுறாமா. அவர் என்ன சொல்றாரு, என் பொண்டாட்டி என் குழந்தை. அப்படிதான் நடிப்பான் மேடம். என் பொண்டாட்டி என் குழந்தை. நீங்க யாரு கேட்கறதுக்கு? நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ் இஸ் an offense against the state. யாரு வேணா கேள்வி கேட்கலாம். அடிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம், குடும்ப வாழ்க்கைன்னா அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா அப்படி அடிக்கிறது, மண்டை உடைக்கிறது, கண்ணுல கல்லால குத்துறது, இதெல்லாம் எப்படி? குழந்தைய தூக்கி போட்டு அடிக்கிறாருன்னு இவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல. அங்க ஊருள்ளே கேட்டு பாருங்கம்மா, நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. நான் போன் நம்பர். இப்ப நான் உனக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது?
உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், எனக்கு மறுபடியும் உங்க கூட என்ன அனுப்பிடாதீங்க. இப்ப ரொம்ப சந்தேக புத்திமா, அதுதான்மா எனக்கு ரொம்ப அசிங்கமா பேசுதுமா என்ன. இல்லை நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இந்த பொண்ணுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா குடும்ப பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படியாவது சரி பண்ணி விட்டுலான்னு அவர் உட்காந்து பேசுறது நிலைமையில கூட இல்லையே. நல்லா சம்பாதிப்பா மேடம், சம்பாதிக்கலாம் உன மாதிரி உட்காந்து பேசணும்ல. நம்ம சொல்றத கொஞ்சம் காதுல வாங்கிட்டா நம்ம சொல்லலாம். 6 ஒரு வருஷம் அக்கறைனால தானே சொல்லுறோம். குடிக்காம இருந்தாலும் வச்சுக்கோ, அவள மாதிரி மனுஷன் யாருமே குடிஞ்ச தலை நிமிந்தவே மாட்டாமா, அப்படியே அமைதியா போவாமா. இல்ல இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ணலமா. 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்குவான், 1500 ரூபாய் 2000 வாங்கி போடுவான், போதை ஊசி போடுவான், எல்லாமே பண்ணுவாமா அவன். கல்யாணமே ஒண்ணு பண்ணிக்க கூடாது. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப ஏறலம்மா, எவ்வளோ அடி அடிச்சாங்க, என்ன எவ்வளவு சொன்னாங்க. அவங்க கூட போய் வேற ஒருத்தனா கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்னு பிளாக்மெயில் பண்ணி 10 பசங்களோட கூட்டு போய் கோயில தாலி கட்டி கூட்டு வந்துட்டாமா. நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேம்மா நானு. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? அப்போ அங்கே வீட்டாண்ட சப்தா கம்பெனி மேடம், சப்தா கம்பெனி 8:30 மணிக்கு போவேன், 6 மணிக்கு தான் வெளில வருவேம்மா. ஹலோ மணிகண்டன் தான் பேசுறேன். ஏன் வைஃப் முன்னாடி வந்து உட்காந்து பேசாம போன்ல பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், என் மாமா உட்காந்துருக்காரு. அவ மாமாக்கே மரியாதை இல்லாத போது அவர்கிட்ட நான் பேசி அவசியமே இல்லை மேடம். என்ன மரியாதை இல்லாம எல்லாம் அவங்க எதுவுமே பேசல, நீங்க தான் மரியாதை இல்லாம பேசுனீங்க. நான் தான் என் பாடி தான் இங்க நின்னுட்டா. நீங்க தான் கெட்ட வார்த்தை பேசுனீங்க, நீங்க தான் மரியாதை இல்லாம பேசுனீங்க. வீட்டுல மட்டும் எனக்கு மட்டும் தான் அது பிடிக்கல, நான் வந்துட்டேன் மேடம். இல்லப்பா தப்புப்பா, நீங்க பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த பொண்ணோட தலையில அடிச்சு ஸ்டிச் போட்டு ஆமா நான் அடிப்பேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு வீராப்பா? இதெல்லாம் ஒரு வீரத்தனமா? மேடம் நான் சொல்லிட்டா மரியாதையே இல்ல அந்த பொண்ணுக்கு. ஒரு மரியாதை, அவளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அவளுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, அவளுக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல. பெண்ணுங்கிறதுனால அது இல்லாம இல்லல்ல. என்ன இன்னைக்கு கல்யாணம் பண்ணல அவ. நான் எப்படி தந்தையில சுத்தம் போது தான் லவ் பண்ணவ அவ. என் மாமனை கேட்டு என்ன கட்டிக்கல. நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? ஆமா அப்ப அவ வீட்டுல எல்லாரையும் விட்டுட்டு உங்க கூட வந்து உங்களை நம்பி வந்திருக்கா, உங்களை நம்பி வந்திருக்கா அவ. நீங்க எப்படி பாத்துக்கணும் அவளை? எப்படி பாத்துக்கணும் அவளை? மாமா உட்காந்துருக்காரு அப்படின்னு இல்லாம பேசுறான். உங்க மனைவிய நீங்க எப்படி பாத்துக்கணும், நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? சோறு போட்டா மட்டும் பார்த்த மாதிரி ஆகாதுப்பா. அவளுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? அவளை ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அந்த கை மெஞ்சுறீங்க? அது ரொம்ப தப்பு. இதான் மேடம் பண்ணுவான், மரியாதையே கொடுக்க மாட்டான் மேடம். யாரு வந்தாலும் அப்படிதான் எரிஞ்சு பேசுவான், அடிக்கிறதுக்கு போவான், கட்டை தூக்குவான், கல்லு தூக்குவான், இப்படிதான் பண்ணுவான். இப்படி பேசுறான் பாத்தீங்களா? அவெல்லாம் மனுஷன், அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். என் பாவத்துல விழுந்தான்ல. நீ எப்படியாவது அவரோட சேர்ந்து வாழ முடியுமா? ஆகாமா, அவனோட சேர்ந்து இனிமேல் நான் வாழவே முடியாதுமா. அந்த ஹாஸ்பிட்டலே சீட்ல எழுதி கொடுத்துருக்காங்க, அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுமா, இப்படி அடிச்சு மட்டையை முடிச்சு செங்க கல் உள்ள போயிருக்குதாமான்றாங்க. டாக்டர் மாலதி, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, எக்ஸ்ட்ரீம் டொமஸ்டிக் வயலன்ஸ். அவ மண்டையெல்லாம் உடைச்சு நேற்று மண்டையிலலாம் ஸ்டிச் போட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுமா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. 6 வயசில் ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது, 2.5 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசலாம், பேசி நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பலாம்னு சொல்லி கூப்பிட்டோம். அவர் ரொம்ப அஜிடேட்டடாக இருக்கார். ஐ திங்க் ஹீ இஸ் ட்ரங்க், ஃபுல்லி ட்ரங்க். ஓகே, அண்ட் இந்த பொண்ணு வீட்டுக்கே போகிறதுக்கு பயப்படுறா. அந்த பையன் கூட அவரோட தாய்மாமா ஒருத்தர் வந்திருந்தார். அவர்கிட்ட சொல்லியாவது ஓகே எப்படியாவது இந்த பொண்ணை அனுப்பலாம் பார்த்தா ஐ டோன்ட் திங்க் தே ஆர் சப்போர்ட்டிவ். ஓகே, இப்போ என்னென்னா இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது. அவள் வீட்டுக்கு ஹஸ்பண்டோட கூட போகமாட்டேன்னு சொல்கிறா. பாட்டி ரொம்ப வயசானவங்களாம், அவங்கள போய் அடிச்சிருக்காருன்னு இவங்க சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் போய் அடித்து இது பண்ணியிருக்காருன்னு. பசங்க ஒரு குழந்தை 6 வயசான பொன் குழந்தை இங்கே இல்லை, அவங்க மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த பையனோட வீட்டில். இவங்க ஒன்றா தான் இருக்காங்க. மாமியாரால் ஒன்றும் பண்ண முடியலையா, அவர் அடிக்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, தடுக்க முடியல. மேம் 2 வழியா செய்யலாம். ஒன்னு she can go to her house, அவங்க வீட்டுக்கு. பட் அடிப்பாருன்னும் போது immediately she calls 100. ஓகே. The second way is வீட்டுக்கு போகாம டைரக்டா நம்ம ஷெல்டர்ல தங்கலாம்.
பவித்ரா, இப்போ மேம் என்ன சொன்னாங்க, 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, வீட்டுக்கு போயிட்டு நீ 100 டயல் பண்ணியானா போலீஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு நீ அவங்க என்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. உனக்கு தைரியம் இருக்குண்ணா. இல்லையா, நீ என்ன பண்ணோன்னா இப்போவே உன்னை இங்கேருந்தே ஷெல்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மேம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. இது என்னென்னா, இந்த மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேசஸில் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருக்குது, வீட்டில் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா 181 டயல் பண்ணினா அவங்க கைட் பண்ணுவாங்க. அந்த சென்டரோட அட்டாச்சான ஷெல்டர் இருக்குது. வீட்டில் இருக்க முடியாது, நைட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறது பெண்களுக்கு, அவங்க குழந்தைகளோடு இருக்காங்கன்னா அவங்கள இமீடியட்டாக ஷெல்டரில் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள பாதுகாப்போடு வச்சுருப்பாங்க. பவித்ரா, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என்ன வயசாகுது பவித்ரா? எனக்கு 23 வயசாகுது மேடம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது மேடம். உங்களுக்கும் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கும் கணவருக்கும்? அம்மா 6 வருஷமா அப்படிதாம்மா என்னை அடிப்பான், பயங்கரமா கொடுமைப்படுத்துறான் மேடம். சித்ராவதை ரொம்ப பயங்கரமா படுத்துறான். நைட்ல ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுறான். என்ன பேசுறோம் என்ன செய்யறோன்னு தெரியல. டக்குன்னு பிளேடு வச்சு தொண்டையாண்ட எடுத்துட்டு வரான். எதோ எடுத்து கரண்டி எடுத்து அடிப்பான், ரொட்டி கட்டை எடுத்து அடிப்பான், சாப்பாடு தூக்கி தலையில கொட்டுவான். ரொம்ப சித்ராவதை மேடம் அவன்கிட்ட அனுபவிக்கிறேன் மேடம் நான் தினமும். எந்த ஒரு காரணமும் கிடையாதா? எந்த ஒரு காரணமே கிடையாது. காரணம் இல்லாததுக்குலாம் அடிப்பான் மேடம். லூசுமா சைக்கோ மாதிரி மேடம் அவன். போதை மாத்திரை போடுறான். எது எப்படி பண்றோம்னுமே தெரியல மேடம். குழந்தைங்களெல்லாம் போட்டு அடிக்கிறான் மேடம் தலைகீழ. எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்காரு? எப்பவுமே 6 வருஷத்துலயே இப்படிதான் அப்படின்ற மாதிரியா இல்ல நாள் முழுக்கவே அப்படிதான் இருக்காரா? நாள் முழுக்கமே இப்படிதான் மேடம் இருக்காரு. கல்யாணம் ஆகி குழந்தை 9 மாசம் வயிற்றுல இருக்க பெரிய கட்டையை தூக்கி வயிற்றுல அடிச்சுட்டான் மேடம். குழந்தை ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. சைக்கோ மாதிரி பண்ணுவான் மேடம் அடிக்கடி. சரி, அவரோட இப்ப இது ரொம்ப நாளா 6 வருஷமா இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையாமா? ஆமாமா. அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் நான் எங்கேயுமே வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில கூட போனதில்லை மேடம். இவனை விட்டு நான் போனதே கிடையாது. அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் இவன் மேல. இப்ப ரொம்ப சந்தேகப்பட்டு அசிங்கமா பேசுறாமா என்ன. அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவர் லாரி டிரைவர்மா. லாரி டிரைவர்னா அப்போ முக்காவாசி டிரைவிங் போயிடுவாங்களா இல்ல வீட்டுல இருப்பாங்க? இல்ல டிரைவிங் போயிடுவாங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவான். போய் கடையில போய் வாங்குவான். 1500 2000 ரூபா குத்து வாங்கி போட்டான்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப சைக்கோ மாதிரி ஆயிடும் ஒரு 15 நாளைக்கு. அப்ப 15 நாளைக்கு வேலைக்கு போவாரு, 15 நாள் 15 நாளைக்கு போதைக்கு செலவு அப்படியே காசு வச்சு போதைக்கு யூஸ் பண்ணின்னு அப்படியே இருப்பான் மேடம். வீட்டு செலவுக்கு காசு தருவாரா? வீட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பான். சாப்பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது மேடம். என்ன நினைக்கிறமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அடிக்கடி இப்படி ஆயிடுறான் மேடம். ரோட்ல போட்டு பயங்கரமா அடிப்பான். அடிச்சு எனக்கு தூக்கு மாட்டேன் இழுத்துட்டு போறான் மேடம் என்ன. சரி, நீங்க இப்போ என்ன எப்படி நினைக்கிறீங்க பவித்ரா? எனக்கு அவர் வேணாமா. அவர் எனக்கு வேணாவே வேணாமா. எனக்கு நீங்க இது விருப்பப்பட்டு பண்ண கல்யாணமா இல்ல வீட்டுல பார்த்து வச்சு? இல்ல லவ் மேரேஜ் தான் மேடம். 1.5 வருஷம் காதலிச்சு அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். அம்மா நான் ஒண்ணு சொல்றேம்மா, அவன் எனக்கு வேணவே வேணாம்மா. 6 வருஷத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா அவன்கிட்ட. ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம். உங்களை எதுவும் கட்டாயப்படுத்த போறது கிடையாது பவித்ரா. ஆனாலும் இப்ப நீங்க ரொம்ப ஒரு எமோஷனலா இருக்கீங்க இல்லையா? மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கமா. நானு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தா இல்ல அவரோட நான் வாழலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா இப்போ எங்க சென்டர்ல நாங்க கவுன்சிலிங்கும் கொடுக்குறோமா. 2 பேரையும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசி எதனால பிரச்சனை வருது, இதை எப்படி தடுக்கலாம், பிரச்சனை இன்னும் பெருசாகாம போறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையும் நம்ம கூப்பிட்டு பேசி செய்யறது உண்டு. அம்மா அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டாமா. என்ன இப்படிதான்மா பண்ணுவான். என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. எங்கேயும் இப்படி மரியாதை இல்லாத எல்லாருக்கும் கிட்டேயும் பெரியவங்க சின்னவங்க ஒரு மரியாதை இல்லாத பேசிட்டு போதை இல்லைனாலும் அப்படிதாம்மா பேசுவான். சரி, இப்ப நீங்க அவரை விட்டு விலகி வரீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை தேடிட்டு வரமாட்டாரா? தேடிட்டு வேணாம்மா. எனக்கு அவன் கிட்ட வேணான்னு தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் நான் தேடி 6 வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கேம்மா நானு. அது புரியுதுமா. இல்ல அவரு உங்களை தேடி பிரச்சனை அவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வேறமா வாய்ப்புகள் இருக்கான்னு? இல்லம்மா தேடிலாம் வரமாட்டாமா. என்ன தேடிலாம் வரமாட்டாமா. தேடி வரானா இருந்தாலும் பேசி இருக்க மாட்டானாம்மா. ரொம்பம்மா
இப்போ நாங்க வந்து சமூக நலத்துறை கீழே நடத்துற அவங்களோட சென்டர் தான் இது. இது கவர்மெண்டோட சென்டர் தான் இது. இது வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு பேசி அவங்க என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கைய நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்றதையும் அவங்க உங்களுடைய விருப்பம் தான் இது. சரிங்களா? இதுல நாங்க வந்து உங்களை எந்த நேரத்திலயும் இப்படிதான் செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு வற்புறுத்தலும் கிடையாது. அப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல என் கணவரோட போறேன், எனக்கு சேர்த்து வைக்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் திரும்ப அவரை கூப்பிட்டு பேசி அந்த உதவியும் செய்யறது உண்டு. சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு தங்கறதுக்கு எங்கேயும் இல்லைன்னா எங்களோட அட்ரஸ் நான் வந்து மேம்க்கு வந்து அனுப்பி கொடுக்குறேன். நீங்க வந்து அங்க வந்துடலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மேம். ஏன்னா இப்போ புருஷனை விட்டு வெளியே வர்றது ஈஸி, வந்ததுக்கு அப்புறம் ஓகே அவ கஷ்டம் புரியுது எனக்கு, அங்கே அடி தாங்க முடியல எல்லாம் ஓகே. ஆனால் வெளியே வந்தப்புறம் எப்படி அவளையும் அவள் குழந்தைகளையும் காப்பாற்றிக்க போகிறா, அவள் பெரிய பொண்ணை வேற அங்கே விட்டுருக்கா, அது ஒரு விஷயம் இருக்குது. பவித்ரா மாதிரி இன்னும் பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஓகே மேம், நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐல் வெயிட் ஃபார் யர் மெசேஜ். பவித்ரா சொல்லுங்கம்மா. மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கிளியராக சொன்னாங்க. அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களையும் உங்கள் கணவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்குள்ள எதனால பிரச்சனை வருது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரித்து விடுறது நம்ம நோக்கம் கிடையாது. எப்படியாவது நீங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழணும்னு தான் நம்ம நோக்கம். ஆனால் உங்களை யாரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இப்போ இந்த டைமில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வீட்டுக்கு போக போகிறீங்களா, சென்டருக்கு போக போகிறீங்களா? வீட்டுக்கு போகலாம், அந்த இடத்துக்கே போகிறோமா. இப்போது பவித்ரா மட்டும் இல்லை, பவித்ரா மாதிரி வேறு யார் இருந்தாலும் அவங்க 2 நம்பர் சொன்னாங்க. 100 கூப்பிட்டா போலீஸ் வந்துடுவாங்க. 1091 அது ஒரு நம்பர் சொன்னாங்க. இன்னொன்று 181 டொமெஸ்டிக் வயலன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் 181 கூப்பிடலாம். அந்த சென்டர் அட்டாச்சாக இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம இப்போ பேசணும். ஓகே பவித்ரா, தைரியமாயிரு, மனசை விட்டுறாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக நீ உன் கணவர் கூட வாழ்வேன்னு நாங்கள் நம்புகிறோம். அவன் கூட நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைம்மா. சரிம்மா சரி, இப்போ நீ ரொம்ப இமோஷ்னலாக இருக்க, நீ ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? பவித்ராவோட கேஸில் நீங்கள் கேட்டீங்க, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் மாலதி பேசினாங்க. அந்த சென்டரோட பேர் ஒன் ஸ்டாப் சென்டர். 181 அட்டாச்டு. இட்ஸ் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வரும். ஆனால் நேஷ்னல் லெவலில் அது இயக்குறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கான கவுன்சிலிங் கொடுத்து அவங்க கணவரை வரவழைச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னா அதுதான் நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல நமக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி நீ புருஷன் கூட தான் போய் வாழணும், இல்லை நீ புருஷனை பிரியணும்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எல்லா முயற்சியும் எடுப்போம், அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். அந்த பையன் மணிகண்டன்ட்டையும் நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு கவுன்சிலிங்க்கு போங்க. உங்கள் மனைவி கூட உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் நல்லா வாழணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். பவித்ராவை நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டாக்டர் மாலத்திகிட்ட பேசி அவங்களோட ஷெல்டருக்கு அனுப்பிச்சு இப்போது 1 வாரம் ஆச்சு. நான் வந்து டாக்டர் மாலத்தியோட தொடர்பில் தான் இருந்தேன். அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து அவங்க கூட பேசினதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணினோம். அவங்க பவித்ராவும் பவித்ராவோட சின்ன குழந்தையும் பையனும் ஷெல்டருக்கு போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க, அவங்க சேஃபாக ரீச் ஆயாச்சுன்னு. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணும்போது அவங்க விவரமாக சொன்னாங்க, பவித்ரா எப்படி இருக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதெல்லாம் விவரமாக சொன்னாங்க. நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறத விட பவித்ரா சொன்னால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பவித்ராவோட பேசலாம். பவித்ரா சொல்லுங்கம்மா. எப்படிம்மா இருக்க? அம்மா எப்படியே இருக்கிறம்மா, அப்படிதாம்மா இருக்கிறேன், மறுபடியும் அப்படிதாம்மா பண்றாரு அவரு. சரி, என்ன நடந்தது? இங்கேருந்து அன்னைக்கு ஒன்று சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஷெல்டருக்கு அனுப்பிச்சோம்ல, ஆமாம்மா, அதுலேருந்து என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லு.
அங்க போய் நான் 2 நாள் 3 நாள் இருந்தேம்மா. நாங்க அந்த இதுல நீங்க அனுப்பி விட்டதுல சரி. இவங்க வீட்ல இருந்து போன் பண்ணி அக்கா, அம்மா, அத்தை எல்லாரும் இவரெல்லாம் வந்து நான் இனிமேல் அடிக்க மாட்டேன், அந்த எங்க நான் அந்த ஆபீஸ்க்கு வந்தால ஆபீஸ் எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன் நீ 3 நாள் அங்க இருந்த, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உன் ஹஸ்பண்டோட நம்பர் கொடுத்தியா? ஆமா ஆமா நம்பர் கொடுத்துட்டு மேடம் கேட்டாங்க. சரி. வீட்ல இருந்து அவங்க அம்மா அக்கா எல்லாரையும் வர வச்சு பேசினாங்கம்மா. உங்க வீட்டுக்காரரும் வந்தாரா? ஆமாம்மா, எங்க வீட்டுக்காரன் தான்மா வந்தாரு. அங்க கூப்பிட்டு பேசினாங்க. நான் அப்ப கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆயிடுச்சு எழுதி வாங்கிட்டேன், இனிமேல் நான் இருக்க இடத்துக்கு அவர் வரமாட்டாருன்ட்டு. என் பொண்ணு ஒரே அழுகுது. அது மாதிரி எங்க பையனும் கொஞ்சம் அங்க இருக்க மாட்டான். சரின்ட்டு இனிமேல் அம்மா நான் சரி இனிமேல் போய் இருக்கிறேம்மா, நான் இனிமேல் அவர் அடிக்க கூடாது எதுவுமே பேசக்கூடாதுமான்ட்டு அவங்க அத்தையெல்லாம் வந்து கூப்பிட்டு போனாங்கம்மா. கூப்பிட்டு போய் ஒரு 2 நாள்லயே வீட்டுல சண்டைமா, பயங்கரமா சண்டை, அடிதடி சண்டை. மறுபடியும் வீட்டுல நீ அவ்வளவு தூரம் எல்லாம் எப்படி போவ, நீ என்னத்துக்கு போவ, உன்னை அடிச்சு கைய காலை உடைச்சிட்ட அப்படி இப்படிலாம் பேசினாருமா. சரி, இப்ப நீ வீட்டுலதான் இருக்கியா? ஆமா, வீட்லயே என்னமா இருக்க, வீட்லயும் அப்படிதாம்மா பிரச்சனை இருக்கு. மறுபடியும் மாமியாரும் அப்படிதாம்மா பிரச்சனையாதாம்மா இருக்கிறாங்க. சரி, இப்ப நீ என்ன ஆசைப்படுற? நீ ஹோம்க்கு போனா ஆசைப்படுறியா, இல்ல அவங்க வீட்ல? ஏன்னா உன் ஹஸ்பண்ட் என்னதான் சொன்னாலும் சரிப்பட்டு வரதில்ல சொல்ற. அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலிங் கொடுத்தோம், ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம், உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, இன்னமும் உன்னை அடிக்க மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு, எல்லாம் சொன்னாங்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி இருக்கு சொல்ற. ஆமாமா, மறுபடியும் அப்படிதாம்மா இருக்கிறாரு. ஒரு மிருக மென்டல் மாதிரி நடந்துக்கிறாருமா. என்ன பண்றோம் என்ன செய்யறோம்னே தெரிய மாட்டேங்குது. நீதாம்மா முடிவெடுக்கணும். ஒண்ணு இல்லைன்னா ஹோமுக்கு போகணும். இதுதாம்மா, நான் எங்கன்னா தனியா வேணா நான் எங்கன்னா இருந்துக்கிறேம்மா. ஏன்னா ஒரு வீடு பார்த்து நான் தனியா பசங்களை வச்சுன்னு ஏன்னா ஒரு வீட்டு வேலைக்கு ஆச்சுன்னா போயிருந்துக்கிறேன். நான் கொஞ்ச நாள் தனியா விட்டாதாம்மா அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டம். நீ தனியா போய் இருந்தியானா உனக்கு பாதுகாப்பு இருக்குமா? அவர் வந்து அங்க தகராறு பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அதுக்கோசம் தான்மா நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன கொஞ்ச நாள் நான் மனசு ரொம்ப வெறுத்துட்டேம்மா அவன் பண்றதெல்லாம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இப்ப நீ ஹோம்ல போய் சேர்ந்துடு, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு தேவையான இப்ப குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஏதாவது வேணும்னா உனக்கு தனியா வாங்கி கொடுக்க சொல்றேன். உன்னோட ஹஸ்பண்ட் வந்து தண்ணி அடிக்காம இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்காரு, நல்லவர் தான் சொன்னாங்க என்கிட்ட. தண்ணி அடிக்காம இருந்தா நல்லாதான் அடிக்கிறாரு. மீதி எல்லாம் போதெல்லாம் போட்டா மென்டல் மாதிரி ஆயிடுறாருமா. மீதி அவரால் போதே பண்ணாம இருக்க முடியலமா. அவரை எப்படியாவது ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்த முடியுமா? அவரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? பார்க்கலாம். ஏன்னா அவர் அன்னைக்கு இங்க வந்து பேசினப்ப கேட்டேன் அந்த அம்மாட்ட. அவர் ஒத்துக்கிட்டாதாம்மா சேர்க்க முடியும் அப்படின்றாரு. அவர் ஒத்துக்க மாட்டாருமா அவரு. சரி, நம்மளும் நினைக்கிறோம் கவர்மெண்ட் எவ்வளோதான் பண்ணுவாங்க, ஷெல்டர்ஸ் கட்டியிருக்காங்க, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, அங்கே இத்தனை பேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணால் தானே அவங்களால ஏதாவது பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட ஒப்படைக்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி அவங்க கைடன்ஸில் நம்ம வந்து இவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். பவித்ரா, தைரியமாயிரு, நாங்க இருக்கோம், உனக்கு சப்போர்ட் பண்றோம். கஷ்டம்தான், அடிக்ஷன் ஒரு வாட்டி ஆயிடுச்சுன்னா. உங்க சொல்றாங்க பாத்தீங்களா, நல்ல மனுஷன்தான், மனைவி மேலேயும் குழந்தைகள் மேலேயும் நிறைய பாசம் வச்சிருக்காரு. ஆனா அந்த விஷம் உள்ள போச்சுன்னா அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கே தெரிய மாட்டேங்கிறது. அது அவரே உணர்ந்தாதான், வேற வழி இல்லை. எவ்வளவோ குடும்பங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கு. இதுக்கு என்னதான் ஒரு முடிவு? என்னைக்கு தான் ஒரு விடிவு காலம்? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.